நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது. நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் சீட். இது 10 லட்சம் ரூபா. இந்த வண்டி வந்து தெற்காசியாவிலே ஒன்றுதான் இருக்குது. அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். எல்லோருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஒரு மோட்டார் ஷோ நடக்குது. அந்த மோட்டார் ஷோக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். புது புது கார் எல்லாம் வந்து இறங்கி இருக்கு. அந்த கார் எவ்வளவு, பைக் எவ்வளவு, என்னென்ன வாகனம் இருக்கு, எல்லாத்துடைய ரேட்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். சுத்தி வர வாகனங்கள் தான் இருக்குது. வாங்க போவோம். இந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டால் 1.5 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாகனம் இந்த வண்டி ஒரு 74 லட்சம் ரூபாய். பொருளா வண்டியை பார்த்து கொண்டிருக்கீங்க. 2.8 மில்லியன். இந்த வண்டி 93 லட்சம் பெசோ. ஒரு வித்தியாசமாக இருக்குது, சின்னதாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏரியும் பார்த்தேன். 93 லட்சம்னு சொல்கிறாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி. டொயோட்டா பஸ்ஸோ. பஸ்ஸோவா இஸ்ஸோவா தெரியாது. நீங்க பார்த்து வாங்கலாம். இந்த வண்டி எல்லாம் செம்மையா இருக்கு. டொயோட்டா ரைஸ் 11.95 மில்லியன். இது பார்க்குறதுக்கு சின்னதாகவும் அழகாகவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடியது. இது யாரிஸ். இந்த வண்டியுடைய விலை 1,70,00,000. 1,70,00,000 வேர்த்தாண்டு பாருங்க. எவ்வளவு வாகனம் இலங்கையில வந்து இறங்கி இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா ஒவ்வொரு ஆளும் வாங்கத்தான் போறாங்க. வேற லெவல்ல இருக்கு இந்த வண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது. அந்த டிஸ்பிளே பற்றி அவங்க வந்தா சொல்லுவாங்க. ஒன் பண்ணேலுமா, இப்போதைக்கு ஒன் பண்ண முடியாது. இது வீகோ வண்டி. 8.65 மில்லியன். இங்க பாருங்க. கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு சின்ன வண்டி தான், ஆனா வேர்த்தா இருக்கு. இப்போ நார்மலா 1 கோடி எல்லாம் போகுது. 87 லட்சம் ரூபாய்க்கு இது நல்ல வேர்த்தான வண்டி. மஞ்சள் கலரு நல்லா இருக்குல்ல. இந்த லொரியை எடுத்துக்கிட்டால் நீங்கள் பார்க்குறீங்க 70,95,000. இதில் வந்து லொரி பாவனைக்கும் இருக்குது, டுவெல் பர்பஸ் வண்டியும் இருக்குது. இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். மோட்டார் பைக் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பழைய வாகனங்கள் எல்லாம் இருக்கு. அதையும் காட்டுறோம். வாங்க போகலாம். நிறைய பிரசித்தி பெற்ற ஜீப் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் விற்பனைக்கு இல்லை, ஒரு காட்சி பொருளாக தான் இருக்குது. ஆஃப் ரோட்டில் போகக்கூடியது, ரோட்டில் போகக்கூடியது, வித்தியாசமாக பார்க்க முடியாத ஜீப் எல்லாம் இருக்குது. வேணுமென்று சொன்னால் நாங்கள் ஒரு ப்ரைஸை பேசி வாங்கலாம். இங்கே இப்படி இருக்குன்னு இன்னொரு பக்கம் பயங்கரமாக பைக்கில் ஆட்டம் காட்டுறாங்க. வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம். அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். விதவிதமான ஜீப் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு காட்சி பொருளாக நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. இந்த பழைய போலீஸ் வாகனம் எல்லாம் இந்த பச்சை கலர் இதெல்லாம் நான் சின்ன வயதில் பார்த்துருக்கேன். ஏற்கனவே பைக் ரைடர்ஸுடைய வித்தைகளெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்க. அங்கே வந்திருந்த பைக் தான்
எல்லாமே வந்துட்டு விலை கூடிய பைக். இதெல்லாம் விற்பனை கிடையாது, அவங்க பயன்படுத்துகிற பைக். அங்கே ஷோவுக்காக வச்சுருந்தாங்க. பார்க்குற நேரமே செம்மையாக சூப்பராக இருக்குது. இதில் தான் என்னென்ன பைக் எல்லாம் ரைடர்ஸ் ஒரு அமைப்பு, ஒரு சங்கம், அதுலேருந்து வந்து தான் நீங்கள் பைக் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, வித்தைகளும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குற நேரமே செம்மையாக இருந்தது. ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. இதெல்லாம் மலைகளில் போகக்கூடிய பைக்ஸ். இந்த பஸ் இலங்கையில் ரொம்ப பிரபல்யம். அண்மையில் அம்பாந்தோட்டையிலிருந்து இறங்கி கியூ போட்டு ரோட்டில் ஓடிக்கொண்டிருந்தது இந்த பஸ். எல்லோருமே பார்த்துருப்பீங்க. அப்படி உட்காந்து பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஒரு லக்ஸரி பஸ், தூர பயணங்களுக்கு ஏற்ற செம்மையான சூப்பர் பஸ். கிட்டத்தட்ட 5,37,00,000 ரூபாவா இந்த பஸ். அது பின்னாடி எல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்க பஸ் இது தான். சீட்டெல்லாம் பாருங்க, தூர பயணங்களுக்கான பஸ். நீங்க அண்மையில் பார்த்துருப்பீங்க, அம்பாந்தோட்டையில வந்து இறங்குனுச்சு. அந்த வண்டி தான் தூர பயணங்கள் போறதுக்கு ஒரு நல்ல ஒரு பஸ். அப்படியே பின்னாடி போய் பாருங்க, நான் கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஒவ்வொரு அளவில் பஸ் வந்திருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற பஸ் N7. இதை நீங்கள் ஆஃபீஸுக்கு பயன்படுத்தலாம், அல்லது ஒரு ட்ரிப் போகிறதுக்கு டூரிஸ்ட்டாக பயன்படுத்தலாம். உள்ளுக்கெல்லாம் வித்தியாசமாக ஒரு நவீன செட்டப்பில் தான் இங்கே எல்லாமே இருக்குது. 2.5 கோடிக்குள்ளே இந்த பஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீட்டெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆக அந்த பெரிய விலையிலேருந்து அதுக்கு குறைவான விலை வரைக்கும் இந்த பஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு. இந்த சீட்டெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிறையா பேருக்கு இந்த பழைய வாகனம் எல்லாம் பிடிக்கும். பாருங்கள், ஒரு குட்டி பழைய வாகனம். இது ஒரு பார்வைக்காகத்தான் வச்சுருந்தாங்க. போனால் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக ஒரே ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, உள்ளே போய் ஏறி உட்காரக்கூடாது. அதனால் உட்கார முடியலை. பார்க்குற நேரமே சூப்பராக இருந்தது. ஒரு குட்டி வண்டி, ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. அது ரோட்டில் போனாலே எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. 4 ஸ்ரீ தான். அப்போ எப்போ வந்த வண்டி அப்படிங்கிறத பாருங்கள். பார்க்குற நேரமே செம்மையாக சூப்பராக இருக்குது. இப்போ அந்த செக்ஷனை ரசிச்சுட்டு இன்னும் ஒரு செக்ஷன், இங்கே வந்துட்டு இன்னும் நிறைய வாகனங்கள் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ප්‍රයිස් එක ඔක්කොම එකයි කලර් එකෙන් තමයි டிஃப்ரெண்ட் அனுப்பாயினி. இந்த வண்டி டொங்ஃபன் 95. இது பென்சா 84,85,000 ரூபா, வெட் எல்லாம் சேர்த்து. இது அருஸ். இந்த வண்டி 1,67,50,000 வெட்டோட சேர்த்து. பைக் பிரியர்களுக்கு பல்சர் பைக் 150, 160, 400 எல்லாமே வந்திருக்கு. பார்த்தோன்னே நம்மளை மாதிரி பைக்கில் விருப்பம் உள்ளவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா? பாருங்கள், எப்படி தங்கம் மாதிரி இருக்குதுங்க. இந்த தங்கத்தை தூக்குங்கடா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு யமஹா ரொம்ப பிடிக்கும். அந்த பைக்கும் வந்திருக்கு, காட்டுறேன். இது 9 லட்சம், இது 10 லட்சம் ரூபா. NS 200. பல்சர் 400
எவ்வளவு தெரியுமா? 22 லட்சம் ரூபா. பாருங்க எப்படி இருக்குன்னு. எட்டரைக்கு எடுக்கலாம், 8.5 லட்சம். கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்கலாம் பாதை வாழ்வின் பேருந்து. மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. ஊர் சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. இது புதுசு, லைஃப் ஆஃப் ராஜன், லைஃப் ஆஃப் ராஜன், சிரிப்பை தந்திடும் நான். இப்போ நீங்கள் பார்க்குற வாகனங்கள் எல்லாம் லக்ஸரி வாகனங்கள். ஒரு 2 கோடிக்கு மேலே தான் இந்த வாகனங்களுடைய விலைகளாக இருக்குது. இவி வாகனங்களும் இருந்தது, பெட்ரோல் வாகனங்களும் இருந்தது. நான் அந்த பிராண்ட் எல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதனுடைய விலைகளை அவங்க சரியாக சொல்ல கிடையாது. ஆனால் இப்போ இறக்குமதி செய்து புதிதாக கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. பார்க்குற நேரம் பாருங்கள், கப்பல் மாதிரி இருக்குது ஒவ்வொரு வாகனமும். எவ்வளோ அழகு! இந்த காரெல்லாம் பார்க்குற நேரம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் காரில் போகிற மாதிரியே இருக்குது இல்லையா? அப்படி செம்மையாக சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு அழகான ஒரு வாகனம் ஒன்று தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் லக்ஸரி வாகனங்கள் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச விலைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, ஓவலோட். இப்போ நீங்க பாக்குற வண்டி எல்லாம் பார்க்க போனால் 1.5 கோடிக்கு மேல தான். இதுவே வந்துட்டு 1,17 லட்சம் ரூபா. இங்க பாருங்க, 2 கோடிக்கு மேல உள்ள வாகனங்கள். நீங்க இந்த வாகனம் எல்லாம் 2 கோடிக்கு மேலதான். இப்ப நீங்க பாக்குற வாகனங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல, 2 கோடிக்கு மேல, 3 கோடிக்கு மேல ஒவ்வொரு வாகனங்களும். இது ஒரு இந்தியன் வண்டி, ஈவி வண்டி. 91 லட்சம் ரூபாய், 200 கிலோமீட்டர் ஓடும். பாருங்க இந்த வண்டிய. இதே மாதிரி வண்டி இங்கேயும் இருக்கு. இதெல்லாம் ஈவி வண்டி தான். 1,40 லட்சம் ரூபாய் இது. ஒரு 1,32 லட்சம் இந்த வண்டி. இது பெட்ரோல் வாகனம். 1,11 லட்சம். விதவிதமா வண்டி இறங்கி இருக்கு. இங்க பாருங்க இந்த சீட் எல்லாம்.
ஒரு சில இடங்களில் வாகனங்களோட சேர்த்து வாகனங்களுடைய விலைகளும் போடப்பட்டிருந்தது. அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டி கொண்டிருக்கேன் பாருங்கள். இந்த வாகனங்கள் அதன் விலைகள் அதெல்லாம் டிஸ்பிளேலேயே காட்டுறேன்னு நீங்கள் பார்க்கலாம். இது ஜிஎம்சி வாகனம் உண்டு. ஒரு ரெட் கலரில் செம்மையாக சூப்பர்பாக நீங்கள் வாங்கலாம். காசு இருந்தால் வாங்கலாம், காசு இல்லாட்டி என்ன செய்கிறது. க்ளோரி வண்டி சைஸை பாருங்க. டீசல் வண்டி உண்டு. என்ன மாதிரி ஒரு 2 பேர் இருப்பாங்க. இந்த வாகனத்துடைய உள்ளே பாருங்கள், தேவையான மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது முக்கியமாக ஆஃப்ரோட் வாகனம் தான். இந்த வாகனத்துறைக்கு விலையே கிடையாதுங்க, அவ்வளோ ஸ்பெஷல். அவங்களுக்கு தேவை மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாம் வசதிகளும் இருக்குது. ஒரு கப்பலில் ஏறினா எப்படி வசதிகள் இருக்கும் அப்படி இருக்குது. டிரைவிங் சீட் ஒரு பக்கம் இருக்குது, உட்கார்றது இன்னொரு பக்கம் இருக்குது. பார்க்கவே வேறு லெவலில் இருந்தது. முதல் தடவையாக நான் இப்படி ஒரு வாகனம் பார்க்குறேன். இந்த வாகனத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த ஸ்பெஷலை நான் சொல்கிறேன். அதாவது தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு கயிறு வேணுமா, நல்லா உட்காந்து போகணுமா, அந்த சீட்டெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அது அப்படியே ஒரு காட்சி பொருளாக தான் வச்சுருந்தாங்க. இதுக்கு நீங்கள் விலையே நிர்ணயிக்க முடியாது. இந்த வண்டி வந்து தெற்காசியாவிலேயே ஒன்று தான் இருக்குது. ஆமாம், H1. இதுக்கு ஒரு விலையே கிடையாது. உள்ளெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒன்றே ஒன்று, அந்த ஒன்று இலங்கையில் தான் இருக்கு. சைஸை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. செம்மையா இருக்குல்ல. நோ விலை. தெற்காசியாவுக்கே உண்டு, அது இலங்கையில். ஆமா, H1. பைக் எல்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு ஆட்டோ பிடிக்கும். இந்த ஆட்டோ எவ்வளோ தெரியுமா? 21,40,000. இது கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே நான் பார்த்துருக்கேன். இந்த வண்டி ஷேர் ஆட்டோ மாதிரி தான் இருக்குது. 2 பக்கமும் சீட்டை போட்டுட்டு போவாங்க, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் விலையை மட்டும் பார்க்குறேன் தான் கொஞ்சம். ஆட்டோ இப்படி விலையெல்லாம் சொன்னால் எங்கே போய் எடுக்கிறது? இன்னொரு பக்கம் பார்க்க போனால் 17 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ இருக்குது, 22 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ இருக்குது. ஒவ்வொரு ஆட்டோ ஒவ்வொரு விதமாக இருக்குது. நேரடியாக போயிட்டு பார்த்தால்தான் என்ன எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இது வந்து 17 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆட்டோ ரெட் கலரில் நல்லா தான் இருக்குது. எல்லாம் லட்சக்கணக்கு. என்ன இது வீட்டில் சின்ன பிள்ளைகள் ஓடுறதுக்கு இல்லை ஆஃபீஸில் போகிறதுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம். 1,93,000 பேட்டரியில் இயங்குறது. ஒரு முறை பேட்டரி போட்டால் 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 1,93,000. 1000 கணக்கு ஒன்றும் கிடையாதா? ஆனால் இது ஒன்று வாங்கினால் இந்த ஆஃபீஸ் அல்லது பக்கத்தில் கடைகளுக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் இல்லை பெரியவங்க கூட ஓடலாம். நல்ல வித்தியாசமாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. வெளிநாடுகள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நமக்கு பிடிச்ச பைக் எல்லாம் யமஹா பைக்கெல்லாம் வந்திருக்கு. 14,79,000. R15 16,70,000. அது அந்த முகம், எனக்கு அந்த முகம் போட்டிருக்குது பெருசளவில் பிடிக்காது. ஆனால் ஏறி பார்த்தேன், ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணா அப்படின்னு நானே யோசிக்க வேண்டியதுதான். ஆனால் ஏறி பார்க்குற நேரம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. கண்டிப்பாக ஆசையாக இருப்பீங்க எடுக்க. யமஹா பைக், பல்சர் பைக், இந்த 2 பைக்கும் அங்கே அதிகமாக வந்திருந்தது. ஆனால் பாருங்கள், யமஹா பார்க்குற நேரமே கிக்கர் இல்லாமல் கிக்காக இருக்குது, அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த வாகனம் இந்தியாவுடைய வாகனம். மேக்னைட் 95 லட்சம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாகனத்துடைய அந்த ரேஞ்சு 75 லட்சத்துலேருந்து இருக்குது. ஆனால் சொல்கிற கணக்குக்கு நல்ல விலை தான். ஆனால் இந்தியா வாகனம் அப்படின்றது தான் ஒரு சிக்கல். நிறைய பேர் வாங்குவீங்க, நிறைய பேர் ஜப்பான் வாகனம் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா வாகனங்களே நல்ல வாகனங்கள் தான் வருது. பாருங்கள், மேக்னைட், நிஷான் மேக்னைட்.
இந்த வாகனங்களில் பார்க்க போனால் அந்த விலைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். ப்ரீமியம் இருக்குது, கம்ஃபர்ட் இருக்குது, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை அது இந்த வாகனத்தில் எழுதி போட்டிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட், இவ்வளவு இந்த ஜெகுவாராக இருக்கலாம், டுகாட்டியாக இருக்கலாம், இப்படி நிறைய வாகனங்கள் எல்லாம் இருக்குது, லம்போகினி இருக்குது, இதெல்லாம் யார் எடுக்கிறா என்பது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. வாகனங்கள் மக்கள் தொகை விட கூடுதலாக இருக்குங்க. இது பிங்கோ வண்டி. 81 லட்சம் ரூபாய், 333 கிலோமீட்டர் ஓடும். வேற லெவல் இருக்கு, பார்க்க நல்லா தான் இருக்குது. உள்ள எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், சரியா? இந்த வண்டியை பாருங்க, உள்ளுக்கு ஏறி காட்டுறேன். $81 லட்சம் ரூபாய், 333 கிலோமீட்டர் ஓடும். பிங்கோ வண்டி எப்படி இருக்கு? அழகான டிஸ்பிளே, வேற லெவல் எல்லாம். இந்த வண்டி கிளவுட், 1,24 லட்சம் ரூபாய், பிரவுன்ஸ் உடைய வண்டி, 460 கிலோமீட்டர் ஓடும். செம்ம ஒரு லக்ஸரி வண்டி மாதிரியே இருக்குது. 450 கிலோமீட்டர் ஓடக்கூடியது, வேற லெவல் தானே. கார்ல நான் பட்டன் எல்லாம் அமர்த்தி பார்க்குறேன், கோல் போகும், எல்லாமே இருக்கு. ஃபோன், இன்டர்நெட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். செம்மையா. இது கேஒய்சி வாகனம், இது வேன் டைப் வாகனம். முன்னாடி பார்க்குற நேரம் சின்னதாக இருந்ததுங்க. சரி, அந்த வாகனத்தில் என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷல், எத்தனை சீட், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் போனால் முன்னாடி 2 இருக்குது, பின்னாடியும் 2 இருக்குது, அதுக்கு பின்னாடி 3 பேர் உட்காரலாம், அதோட முன்னுக்கு ஒரு ஆள் உட்காரலாம். மொத்தம் 2, 4, அங்கே 6, 7 பேர், டிரைவரோட சேர்த்து 8 பேர் போகலாம். இந்த வாகனத்துடைய விலை போட்டிருக்கேன்ல, ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அந்த வாகனத்துடைய பேர் சொன்னது தானே, டைப் பண்ணி பார்க்கலாம். இது அவதார் வாகனம், அவதார் 2 திரைப்படத்தில் வந்த வாகனம் போல், அப்படி கிடையாது, அதை பேராக வச்சு எடுத்துருக்குறாங்க. இங்கே பார்க்குற நேரம் நிறைய இந்த லைன் ஃபுல்லாகவே ஒவ்வொரு வாகனங்கள் இருந்தது. அதுவும் இவி வாகனங்கள், பெட்ரோல் வாகனங்கள் எல்லாமே சேர்த்து லக்ஸரி வாகனங்கள் எல்லாம் 2 கோடிக்கு மேற்பட்ட வாகனங்களை தான் இருக்குது. பார்க்குற நேரமே செம்மையாக சூப்பர்பாக இருக்குது ஒவ்வொரு வாகனமும். இந்த வாகனத்தை பாருங்கள், கலரை பாருங்கள். IM6 இந்த வாகனம், இதுவும் லக்ஸரி டைப் வாகனம் ஒன்று தான். இலங்கையில் இனி எதிர்காலத்தில் எல்லா இடங்களையும் ஓட போகுது. ஏற்கனவே புது வாகனம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி இனிமேல் எல்லா இடத்துலையும் இந்த வாகனங்கள் இலங்கையில் ஓட போகுது. வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்கவே. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வாகனங்களை காட்டியிருந்தோம், அதன் விலைகள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். சில விலைகள் சொல்லலை, அவங்க ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் இலங்கையில் புதிய வாகனங்களும் இறக்குமதி ஆகுது. அந்த இறக்குமதி ஆகிற வாகனங்களுடைய விலைகள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்துலேயும் தர்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி அன்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இது வீடியோ சம்மந்தமாக சொல்ல நினைச்சாலும் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். வர்ற வாரங்களில் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றிகள்.